ஆனா இந்த வீடியோ வரைக்க வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. இப்ப நீங்க எல்லாருக்கும் முறைவில் தான் எடுக்கிறீங்க, எங்கடா எல்லாருக்கும் முறைவில் தான் சொல்லிடுறாங்க. சொல்றா, உண்மையே சொல்றா. வெளிநாட்டுக்கார் வர்றார், இவர்கிட்ட வித்துடலாம் அப்படித்தான். அப்ப வேற பேசிதான் எடுக்கணும். கணவர் ஆளுக்கு 200. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? யாழ்ப்பாணத்துல என்ன பிரச்சனை? எல்லாம் கல்லரும் காடரும் கஞ்சாவும் பவுடரும். என்ன பவுடர்? வளமையாக நாங்கள் வெட்டின காசு இருக்கு, அதை விட எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துறாங்க. ஆனால் இருந்தாலும் வெளிநாட்டுக்காரன்னு தந்திருப்போங்கன்னு சொல்லுவேன். அது குக்கிங் எல்லாமே நடக்குது, அதிலும் சேர்ந்து தான் குக் பண்ண. அதிகாரிகளை இந்த கார்னர் ரோட்டையாவது போட்டு கொடுங்க ஐயா. எத்தனை வருஷமாக அது இப்படி தான் கிடக்கு. ஒவ்வொரு வரைக்கும் நாங்களே உங்களுக்கு 74 வயசாகிட்டு அவையில் கையில் கொண்டு போகிற சாமான் இவ்வளோ சேர்த்து 5000 ரூபா பில் வந்துருக்கு. இலங்கை பொருளாதார பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் வித்தியாசமாக கணக்கு விஷயங்கள் வந்து இங்கால எங்களோட ஊர் முட்டை என்ன மாதிரி இருக்குண்டு. ஆனால் இதை பார்த்தா எனக்கு நாய் மாதிரி தெரியல, அது நரி மாதிரி இருக்கு. சொந்த மண். இப்போ கனடாவில் இப்படி இருக்குது. ஆனால் எங்கட வந்து நாங்கள் போகிற பீச் எல்லாம் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு அடுத்த காணொலியில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து காக்காய் தீவு மீன் சந்தையில் நிற்கிறோம். வளமையாகவே ஒரு சமையல் போட போகிறோம்னா வந்து நாங்கள் எங்களுக்குள்ள சமைப்போம், இல்லை நண்பர்களோட சமைப்போம். இன்றைக்கு வித்தியாசமாக அவர்களும் எங்களுடைய நண்பர்கள் தான் வெளிநாடு, அதாவது கனடாவில் இருந்து வந்த நண்பர்களோட வந்து சமைக்க போகிறோம். நாங்கள் தங்கியிருக்கிற வீடு தெரியும் தானே, ஸ்ரீயன் அவருடைய மகன் 2 பேரும் வந்து யாழ்ப்பாணம் வந்து மகள் வந்து நேற்று தான் வந்து ஃப்ளைட்டில் இறங்கி விடிய யாழ்ப்பாணம் வந்துட்டு இன்றைக்கு விடிய வந்து நாங்கள் வந்து ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு இயற்கையாக வச்சு சமைக்க போகிறோம். அதோட வந்த உடனே அவையில் கேட்ட விஷயம் வந்து எங்கே நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், யாழ்ப்பாணத்து சாப்பாடு எங்கே சாப்பிடலாம்னு தான் முதலாவது சொன்னோம். நான் சொன்னேன் கடையில் இன்றைக்கு வந்து பெருசாக கஷ்டம், அதனால் நாங்களே சமைப்போம் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடல் உணவுகள் எல்லாத்தையும் வேண்டி ஒன்றாக சமைக்க போகிறோம். கூடுதலாக இலங்கைக்கு வர எல்லாருமே வந்து இந்த கடல் உணவுகள் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணுறேன்னா வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் பெறணும். யாழ்ப்பாணத்தில் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வந்து டேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, இன்றைக்கு இப்படியே போய் சந்தையிலேருந்து வேண்டிட்டு அதோட ஒவ்வொரு என்னென்ன நடக்குன்றத தொடர்ந்து பாருங்கள். அதோட வந்து மீன் வேண்டது வந்து அவையிலே வந்து வேற பேசி இப்போ அவையில் 5000 சொன்னீங்க வேண்டாம், அவையில் வந்து இல்லை நீங்கள் 3000 போடுங்க 4000 போடுங்கன்ட்டு அவையிலே அவையின் கையால் வேண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொண்டவர். நான் இப்போ தான் வீடியோ எடுக்க தொடங்குகிறேன். நாங்கள் நிற்கிற இடம் வந்து காக்காய் தீவு மீன் சந்தை. நாங்கள் வந்த நேரம் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இதுக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கணும். இப்போ முடிகிற நேரம் எங்களால் நண்டு, மீன், இறால், கனவை அப்படின்ட்டு எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் விஷயங்கள் வந்து வேண்டினாங்க. கூடுதலாக இந்த நீலக்கால் நண்டுக்கு தானே, அது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சிறப்புன்னு சொல்லலாம். இங்கே மட்டும்தான் வந்து இந்த நீலக்கால் நண்டுகளும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இவைகள்கிட்ட தான் வந்து நாங்கள் இந்த இறால், மற்றது இந்த கனவை, மற்றது இந்த மீன் அப்படின்ட்டு கொஞ்சம் விஷயங்கள் வந்து வேண்டினாங்க. இதில் வேறு எப்படி இருக்குண்டு இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளவு ஆசையாக இருக்குது. என்ன செய்கிறது, எல்லாம் வேண்டியாச்சு. என்ன கட்ட மலிவோ அவைகள்கிட்ட தான் கேட்கணும். மலிவோ இங்கே மலிவாக இருக்கா யாழ்ப்பாணத்தில்? நல்லா இருக்குது. ஆனால் வடமாகாணத்தின் மிகப்பெரிய கல்வி கண்காட்சி நம்ம யாழ்ப்பாணத்துல வரும் ஜனவரி 30, 31 தேதிகளில் திருவள்ளுவர் கலாசார மையத்தில் வந்து நடைபெற இருக்கு. இலங்கையின் முன்னணி கல்வி நிறுவனங்களையும் பல்கலைக்கழகங்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு உயர்கல்வி, தொழில் வாய்ப்புகள், ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி இலவசமா அதிஉச்ச உத்தரவாதத்தோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உணவு திருவிழா, சதுரங்க போட்டி, ஹிப்ஹாப், நடன போட்டி, ஹெக் ஃபெஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் மீட்டப், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. உங்க கனவுகளை நினைவாக்கும் இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கான அரிய வாய்ப்பு. லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்றா கரியர். அந்த கரியரை சூஸ் பண்றதை நினைச்சு நீங்க டிப்ரெஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா? அதுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்கோம் எடியூ எக்ஸ்போ. எடியூ எக்ஸ்போன்னா என்ன? இங்க உங்களுக்கு விருப்பமான கரியரை சூஸ் பண்றது மட்டும் இல்லாம அது பத்தின முழு விவரத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம். ஸ்டடிஸ் விருப்பமானாக்கள் ஸ்டடிஸை பத்தியும், ஜாப்ஸ் விருப்பமானாக்கள் ஜாப்ஸை பத்தியும் அறிஞ்சு கொள்றதோட உங்களுக்கு கரியரை பத்தின முழு திருப்தியோட நீங்க போகலாம். இது எப்ப நடக்க போகுதுன்னா
இடங்களை பொறுத்து தானே விலை தானே அங்கத்தை அப்படியே நாலு கட்டினா என்ன 3 இது மாற்றி சொல்றாரு பாதி அதான் எங்களை விட அவர் பேசி விட உங்களோட நாட்டோட ஒப்படைக்க இங்கே விலை தானே கனடாவோட ஓ பின்ன என்ன நீங்க இந்த விலை சொன்னா என்னண்டு சாப்பிடுவேன் 30 ரூபா நீங்க நல்லா 30 ரூபாய்க்கு விற்றீங்க உண்மையா சரி 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 இந்தியா விலையை இருக்க சொல்லி விடுங்க என்ன என்ன இறால் கனவை நண்டு இறால் சொல்லுங்க எவ்வளோ சொல்லுங்க அறியலா இதுகளை சொல்ல இறால் கனவை நான் வேண்டின விலை சொல்லுவேன் சரியா இல்ல அது சரி விக்க இந்தியான் விலை நிலவரத்தை சொல்லுங்களேன் அப்பதானே வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்பதானே தெரியும் என்னென்ன விலைட்டு இது வந்து 2000 ரூபாய் சரியா அதான் கூட சொல்லி ஆய் ப்ரோ அது சரி ஆனா உண்மையான விலை நிலவரம் காட்டணும் தானே இல்ல நாங்க நியாயமா நடப்போம் சரியா நாங்க இந்த கிழமை வந்து 2000 வச்சோம் இது 2000 ரூபாய் சரியா அது 2300 ரூபாய் கிலோ நண்டு அந்த விலை தான் தந்த நீங்க இல்லையா தந்த விலை தான் சொல்லோடதாங்க சரி அது ஒன்று அதான் விலை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மாறிக்கொண்டிருக்கும் அப்போ அப்படியே சொல்லி விட்டுருவோம் சரி இங்கால இந்த அண்ணா வந்து கனடாவில் தான் வந்தவர் இந்த அண்ணா வந்து இதில் வந்தவர் வேண்டிட்டோம் நாங்கள் ஏற்கனவே வேண்டிட்டோம் வந்து பாருங்க நாங்கள் பெரிய இவர் தான் வேண்டும் ரைட் அப்படியே போவோம் நாங்கள் வேற பேசின விட இவர் தான் பேரும் பேசினோம் மற்ற இந்த அண்ணா வந்து இவரை பாதுகாப்பாக கொண்டு ஆள் வந்து கொழும்புலேருந்து வந்து வெஹிக்கலாம் சரி நன்றி வா கொழும்புலேருந்து வந்து வெஹிக்கலாம் வந்தவ அப்படியோ இந்த இடத்துல வேண்டிட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஓ நல்லா வேற பேசுங்க நாங்களே கேட்க வாடா ஆனால் என்னென்னு சொல்கிறது வெளிநாட்டுக்கார ஆக்கள்னு கூடத்தான் போடுவாங்க இப்போ என்ன பாது ஓ அது பாது எல்லாரையும் பார்த்தா என்னது நம்மட ஒரு கார் மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்காரர் வந்தால் கூட தானே விற்கிறீங்க சொல்லுங்கடா ஓமன்னு சொல்லுங்கடா இல்லைன்னு சொல்லிடுறாங்க சொல்றா உண்மையே சொல்றா வெளிநாட்டுக்காரர் வர்றார் இவர்கிட்ட வித்துடலாம் அப்படித்தான் அப்போ வேற பேசிதான் எடுக்கணும் அப்படியே இதுல வெட்டிட்டு கொஞ்சம் தான் வந்துருக்கு என்ன அப்பா மணி சினை ஒன்று வந்திருக்கா அதை தனியாக சும்மா எடுக்கலாம் அண்ணா என்ன சொல்றீங்க நீங்க கொழும்பை விட யாழ்ப்பாணத்துல ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாமா இல்லையா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம் எனிதான் தெரிய போகுது இன்றைக்கு தான் ட்ரை பண்ண போறோம் நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபைனலாக குக் பண்றது அந்த அவர்கிட்ட குக்கிங்லாம் இருக்கு எல்லாம் வேற லெவல்ல கறி வரும் அவர்கிட்ட கைத்திறமை வடிவா அது அது சில பேருக்கு வந்து என்னத்தை போட்டு சமைச்சாலும் வந்து டேஸ்டா வரும் அவன்கிட்ட அது இருக்கு அவர்கிட்ட பிரச்சனையே இல்லை உங்களை நம்பி தான் இருக்கிறோம் அது இல்லை வேணாம் இப்போ வந்து இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 100 ரூபாய் அடிக்கணும் இதுக்கு அப்போ கணவர் ஆளுக்கு 200 ரூபாய் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சரி கனடால அள்ளி சரி சரி இப்போ எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரே விலை தானே எடுக்கிறீங்க எங்கடா ஒரே விலை தானே இப்போ கனடாலேருந்து வந்தேன்னு சொன்னீங்கல்ல அப்போ அவையில அதான் மீனை மட்டும் வெட்டிட்டு கொண்டு போகிறோம் மிச்சத்தை வந்து நாங்கள் வெட்ட போகிறோம் சரி வரடா காசு இருக்கு ஐயா கணக்கெல்லாம் இருக்கிறீங்க ஐயா ஏன் உங்களோட கண்ணு போல சிவப்பா இருக்கு கண்ணு போல சிவப்பா இருக்கு கடலுக்கு சரி ரைட் ஓகே இதில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம் அவையில் வந்து க்ளீன் பண்ணி தரணும்
நீலக்கால் நண்டு இந்த நீலக்கால் நண்டு வந்து என்னன்னு சொல்கிறது, பெரிய பெரிய நாடுகள்லேயும் இந்த நண்டு கிடைக்காதான். யாழ் அந்த ப்ளூ கிராஃப்ன்றது அப்படிதானே சொல்கிறோம். ஏ அதான் இது ஜெஃப்னா வந்தால் நார்மலாக நீங்கள் சாப்பிடலாம் இந்த ப்ளூ கிராஃப் எல்லாம். யாழ்ப்பாணம் வர ஜெஃப்னா வரையா? இலங்கையிலே சாப்பிடலாம். இலங்கையில சாப்பிடலாம், யாழ்ப்பாணம் வந்தால் தான். யாழ்ப்பாணம் வந்தால் தான் சரி சரி, வேறு லெவல். ஏன்னா கொழும்பு பக்கம் இல்லாமல் இது வராது. கொழும்பு பக்கம் வராது. அப்போ எங்கே இருந்து போகுது கொழும்புக்கு எல்லாம்? கொழும்புக்கா இங்கே தான் மன்னார்ல இல்லையா? மன்னார்ல இங்கே இருந்து கொழும்பு போகுது. ஆனால் கொழும்புல இந்தியோட விலை குறைவு தெரியும். கொழும்புல மேலே 1800 எல்லாம் எடுக்கலாம். அது இல்லாமல் அப்புறம் நன்றாள் எல்லாம் ஐயா 1500. அங்க சரி, யாழ்ப்பாணத்துல இருந்தா வருது. ஏதோ சொல்றீங்க. அந்த மீன் 5 கிலோ தானே கடைசியை போடலாம். ஐயா நீங்க என்ன மாதிரி தெரியுங்க? சொல்லுங்கள, நாங்க இன்றைக்கு ஸ்டைலா கொஞ்சம் வலிக்கிட்டு கொண்டு வந்து மூன்று பேரே அவர் ஜிம்பாய். இப்படி இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இப்படி பம்பளாஞ்சவையோடையும் காய்ச்சிட்டு போகலாம். அவன் வந்தீங்கன்னா பம்பளாவையில பம்பல் அடிச்சுட்டு போகலாம். இருக்குது அந்த பால் சுரக்கிறதுக்கு குழந்தை பிறந்தாங்களுக்கு சின்ன மீன் தான் கொடுப்பேன். என்ன நான் 9 வருஷம் ஆச்சு. என்னது சொல்லுங்கள? யாழ்ப்பாணம் மாறிட்டா சொல்லுங்க. மாறாத என்ன என்ன பிரச்சனை யாழ்ப்பாணத்துல? என்ன பிரச்சனை சொல்லுங்க. யாழ்ப்பாணத்தில் என்ன பிரச்சனை? எல்லாம் கல்லரும் காடரும் கஞ்சாவும் பவுடரும். என்ன பவுடர்? எல்லாம் நான் குடிக்கிறேன். யாழ்ப்பாணத்துல இதெல்லாம் தான் இருக்குன்னு ஐயா சொல்றாரு. போலீஸ்காரன் சரி 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 தேங்க்ஸ். சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரிதானே, இந்த கிலோ அடிப்படையில் தானே. சந்தோஷம். சரி 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 நன்றி. சரி, என்ன சம்பவம் பண்ணாவது வளமையாக நாங்கள் வெட்டின காசு இருக்கு, அதை விட எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துறாங்க. ஆனால் இருந்தாலும் வெளிநாட்டுக்காரன்னு தந்துருப்போங்கன்னு சொல்லுவேன். அது இங்கே ஒரு இது செய்ய தேவையில்லை. ஏன்னா அவையிலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த மணிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதுதான். புஷ் பண்ணுங்க, லைட்டாக புஷ் பண்ணுங்க. ஓகே, இது இதுக்குள்ள வைப்பான். கீழே வை. ஓகே ஃபைன். சரி, யாழ்ப்பாணம் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் பண்ணி நான் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் என்னென்னா கூடுதலாக இது சொல்லி சில பேர் கதைக்க மாட்டோம். சரி, கேட்குற விலையை கொடுத்துட்டு போயினோம். ஆனால் வெளிநாட்டில் பிறந்து அங்கே இதில் வளர்ந்தாலும் இங்கே வேற பேசினா உங்களுக்கு தெரியுது என்ன சிச்சுவேஷன் இருக்கு. அம்மா அப்பா எல்லாம் இங்கதானே, அவங்களோட அவங்க இப்படிதான் கதைக்கிறது. அவங்கள்ட்ட கற்றுக்கொண்டு வச்சு நானும் கதைக்கிறேன் தான். ரைட் ரைட். உங்களோட பேர் இருக்கா சொல்லி விடுங்க. என் பேர் சுலக்ஷன். சுலக்ஷன். பின்னால அஜீஷ் சார். ஆக்களை பார்த்தா சின்ன ஆக்கள், ஆனா தோட்டத்துல எங்களை வேற பெரிய ஆக்கல கிட்டத்தட்ட எங்களோட ஏஜ் தான், சேம் ஏஜ். ஸோ வந்திருக்கீங்கன்னா இங்கே என்னெல்லாம் ஃபன் பண்ணினவன்றா அப்படியோ தொடர்ந்து பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் கணக்கு இடங்களுக்கு விசிட் பண்ண இருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ வரைக்க
ஒரு பிரச்சனை கொண்டு வருவா. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? வந்துட்டு சொந்தக்காரர் சந்திக்காம போயிட்டா, மகன் வந்தா சொந்தக்காரருக்கு அது சந்திக்காம இந்த இடமெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போயிட்டாருன்னு அவருடைய அம்மா அப்பாவுக்கு தான் அடுத்த பிரஷர் கொண்டு போக போகுது. ஆனா அதுக்கு என்னண்டா இப்ப இந்தியா கணக்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20-30 வீடுக்கு போகணும். போடா நான் ஒரு 3-4 நாள் தான் நிப்பேன். அங்க போய் வரதுக்கே 2 கிலோமீட்டர் தேவை எனக்கு. அப்ப சோ நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும். இதுதான் பிரச்சனை. வந்து அந்த டைம் ஒரு இடத்துக்கு இன்றைக்கு ஃபுல்லாவே வந்து இந்த பிளானுக்கு போயிடும். அடுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வீட்டை வரோம். கவலைப்படாதீங்க. சரி, இப்படியே வந்து பீச்சுக்கு போயிட்டு இன்றைக்கு ஃபுல்லா என்ன நடக்கண்டு பாப்போம். ரைட் மக்களே, காரை நகருக்கு வந்துட்டோம். காரை நகரில் இதில் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். என்னென்னா வந்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டுவோம்ட்டு. போமா போய் வேண்டுவோமா? இந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிறேன். சந்தோஷம். போய் வேண்டுமா? நீங்கள் எல்லாம் வேண்ட போகிறீங்க, எங்களோட நீங்கள் எல்லாம் வேண்டுறீங்க. இதில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வேண்டாம். ஸோ நாங்கள் அப்படியே வேண்டிட்டு இந்த ஷாப்பில் வேணலாம் ஒன்று. மற்றது மக்களையோ இதில் மக்கள் இல்லை யாரும் அதிகாரிகளே இந்த கார்னர் ரோட்டையாவது போட்டு கொடுங்க ஐயா. எத்தனை வருஷமாக அது இப்படி தான் கிடக்கு. ஒவ்வொரு வரைக்கும் நாங்களே கவலைப்படுறது. முட்டை இருக்காண்ணா? கடை பூட்டா இல்லை திறந்துருக்கா? முட்டை முடிஞ்சுதா? சரி சரி. இங்கால கடை இருக்கா? கஜனா வீதிக்கு போகிறக்குள்ள வேறு வெங்காயங்கள் இதுகள் கிடக்கா? அதில் கிடக்கு. எவ்வளோ போகுது பெரிய வெங்காயம்? ஓ 200 ரூபாய். வேறு 200 ரூபா மேட்டா 160க்கு இருக்கு. எங்கே சைனா பாகிஸ்தான்? இந்த வெங்காயம் 160 ரூபா கிலோ. மற்றது இது 200 ரூபா. இதை விட பெருசு இல்லையா? அது கொஞ்சம் 160 ரூபாய்க்கு கொடுக்கறோடைய கொஞ்சம் இதாக தானே இருக்கும் இல்லையா? இதான் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 1.5 கிலோ தான். பச்சை மிளகா இருக்கா? பச்சை மிளகா நேசமணி என்ன பிஸ்கட் சாப்பிடுவார்? நேசமணிக்கு இனிப்பில்லா பிஸ்கட் தான் கொடுக்கணும். வேலைக்கு வந்து எங்கள் நேசமணிக்கு வந்து ஆளுக்கு பிடிச்சி கொண்டது. கூட்டி வந்தாலும் கூட்டி வந்துருக்குது. ஓ, அவைகளுக்கு வந்து நல்லா பிள்ளைங்க நம்ம சில பேருக்கு வந்து விருப்பம் இல்லை. இதில் வேறு எங்கள் அம்மா ஒரு ஆள் வந்து, அம்மாவுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு? 74 வயசாகிட்டு. ஊர்வலியை வந்து இப்படி வயசானாக்களை பார்க்காத ஒரு ஆசை என்ன. சரி, எல்லாம் வேண்டிட்டோம், எக்கச்சக்கம் வேண்டிட்டோம். ஆள் வந்து கணக்கு போகிற பொருள் எல்லாமே வந்து வேண்டிட்டோம். கிட்டத்தட்ட இந்த அவையில் கையில் கொண்டு போகிற சாமான் இவ்வளோ சேர்த்து 5000 ரூபா பில் வந்துருக்கு. இலங்கை பொருளாதார பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அதை விட கூட நார்மலாக சாப்பாடு அன்றைக்கு வந்து அங்கே குறைவாக இருக்குது. இங்கே வந்து சரியான விலைவாசின்னு சொல்லலாம். இங்கே கசுர்னா கடற்கரை, இதான் கசுர்னா கடற்கரையா? யாழ்ப்பாணத்தில் வந்து 3 கடற்கரை இருக்குது. இதுதான் முதல் ஆக்கள் வந்து தேடுற இடம். அதில் வேறுங்க கொஞ்சம் வித்தியாசமாக கணக்கு விஷயங்கள் வந்து செய்து வச்சுக்கணும். இங்கே ஊஞ்சல் மற்றது இதில் வச்சு கணக்கு ஹட்டுகள் இருக்குது. நீங்கள் வந்து சமைக்கலாம். நாங்களும் இன்றைக்கு இதில் வச்சு சமைக்க போகிறோம். நேற்று ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே அங்காள பக்கத்தில் வச்சு சமைச்சு நாங்கள். ஆனால் இன்றைக்கு இதில் தான் வச்சு சமைக்க போகிறோம். இதில் என்ன வந்து கணக்கு பொருட்கள் வேண்டினபடியாக வந்து இந்த ஹட் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ யூ என்ஜாய் திஸ் என்வாய்மெண்ட். கவடம் எப்படி இருக்குது பீச்? நல்லா இருக்கா பீச்? க்ளீனாக இருக்குது. சரி, இங்கே வந்து குக்கிங் எல்லாமே நடக்குது. அதிலும் சேர்ந்து தான் குக் பண்ணினோம். இங்கால எங்களோட ஊர் முட்டை என்ன மாதிரி இருக்குன்னு ட்ரை பண்ணுறாரு. என்ன மாதிரி இருக்குது? இட்ஸ் குட். வித்தியாசமாக இருக்கா? பச்சை முட்டை குடிச்சு பார்க்குறாரு. நல்ல சத்து.
சில பேர் வந்து பிடிக்க வேண்டாம். ஆனால் நல்லா இருக்கும். இந்த கோப்பியல் அதோட எல்லாம் அடித்து குட்டிப்பினா என்னென்னா மற்றது இங்கால கனவா இருக்குது, மற்றது மீன், மற்றது நண்டு இது எல்லாமே வந்து தயார் செய்து நாயா நிறையா வா. அது அவைகளுக்கு வந்து இந்த நாயெல்லாம் வந்து நல்ல லவ் பண்ணி நான் என்னென்னு சொல்கிறது, எங்களோட வீட்டை நிற்கிற நாயை வந்து அவ்வளோ இதாக படிச்சுவேன். கையில் வச்சு கொடுக்குறது சம்திங் டேஞ்சர். போடுங்க சாப்பிடுவார். புல்லு அலக்கில் எதாவது போட்டால் இங்கே வா இங்கே. ஆனால் இதை பார்த்தா எனக்கு நாய் மாதிரி தெரியல, அது நரி மாதிரி இருக்கு. இங்கே கணக்க இங்கே பெருசாக அந்த கண்ட்ரோல் பண்ணுற இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாகவே கணக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அடப்படலாம். சரி, இப்போ எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு குளிக்கிறக்காண்டி தயாராகிக்கிறோம். லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் விறகு கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். பட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் வந்துட்டோம். யா ஷூர் IP65 தானே? யா அப்ப வேந்தன IP60 ரைட். பட் ஒரு டவுட் தான், ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கு பார்ப்போம் கனடா பீச்சும் ஸ்ரீலங்கா பீச்சும் என்ன சொல்லுதுன்னு வா வேற. ஸோ அங்கே நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னா கண்ணூர் ட்ராவல் பண்ணணும் ரைட்? இல்ல இப்போ 20 மினிட்ஸ்ல பிரிம்லி பீச் இருக்கு அங்க சிட்டிக்குள்ளே பிளாஸ்ட் சொல்லி நீங்க வாங்க. நீங்க ஒரு கால் வந்து என்ன பீச் சில்லிங் பண்ணலாம். யா வாங்க வந்துங்கறடா யூடியூப் சும்மா ரூபா ரைட். எல்லாம் சாப்பிடுக்கு இப்படி சமைச்சிட்டு போய் கொண்டுருக்குறோம். நீ என்ன சாப்பிட வர சர்ப்ரைஸ் டெலிவரி ஆர்டர் என்னென்ன ஆட போகிறேன்னு. ஸோ அதே அதான் இருக்கு. ஓ அந்த போட் சர்வீஸும் வந்து வச்சிருக்கிறோம். நீங்கள் போட்டில் போனாலும் போய்க்கொள்ளலாம். ஏன்னா காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த கசூர்னா கடற்கரையில் வந்து வந்திருக்கான். ஒரு கொஞ்சம் தூரம் பிறகு தாக்குது. ஆனால் அங்கால போகணும் தாக்கிய போல கிடக்கு. ப்ரோ என்ன சொல்லுது பீச்? அந்த மாதிரி நம்ம சொந்த மண். நாங்கள் வரைக்க நேரம் வேற. இப்போ தான் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ கனடால இப்படி இருக்குது. ஆனா எங்கட வந்து நாங்க போற பீச் எல்லாம் லேக் அண்டேக்கு அது வந்து கடை தண்ணி இல்ல. ரைட். அப்ப இப்படி இது உப்பு தண்ணி இல்ல. அப்ப இது உடம்புக்கு நல்லது இல்ல. This is good, right? Yeah, இது உடம்புக்கு தான் நல்லது. இது பெருங்கன. இந்த கயிறு கட்டி நான் இதை தாண்டி நான் போயிடலாம். போட என்ன செய்வாங்க? பட் ஆனால் இது ஆல்பம் இல்லை. தெரியும் அதுக்காக கயிறு வெளியே போ சும்மா பண்ணுக்கு. இப்போ வேறு கயிறு வேண்டும் போக வந்து விசில் அடிப்பான். சரியா? Let's go to the room, nigga. We did it. You did it, bro. அவ்வளோதான். பட் இது கிட்ட வந்து ஆல்பம் இல்லை. ஆமா. ஆனா உண்மையில ஒரு ஃபன் தான். டிஃபரெண்டா இருக்கு. இல்ல லேக் வாட்டர் தான் அடிச்சு மாடி காட்டுல. Say hi, say hi. Woo! Get it, boy.
T-Dot up in this. Toronto, what's up? You boys? Say hi to the world. What's up? What's up, world? What's up? Toronto, the one and only Canada. Yeah. வெடி பண்ணி கொண்டு வந்தாங்க தீபாவளி வெடி. அந்த வெடி வந்து கொளுத்தி பார்க்குறோம். வெடி வெடி சர வெடி. இப்போ வெடி வேற நான் திரும்ப வெடி கையால் அறிவோம். ஓ முடிஞ்சு கையால் அறியணும். சரி, அப்படியோ சமைச்சு சாப்பிட்டு குளிச்சா பிறகு நாங்கள் அப்படியோ வெளிக்கிட்டுதான் வந்த வழியாலே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ உடுப்பு எடுக்கணும் மண்டவை, அதனால் பக்கத்துலேயே வந்து தமிழ் ப்ரோஸ்ன்ற கடை இருக்குது. அந்த கடைக்கும் அப்படியோ போயிட்டு அப்படியோ நாங்கள் இன்றைய நாளை முடிக்க போகிறோம். இந்த வயல்வெளி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் எப்படியோ வந்துட்டோம். இங்கால உடுப்பெடுக்கணும்னு சொன்னவன் அப்படியோ தமிழ் ப்ரோஸ்ன்ற ஷாப்புக்கு வந்துட்டோம். கொஞ்சம் சட்டைகள் எடுக்கணும். குட் நைட். முழுகிற டயர்டில் வந்து அது ஸ்லீப். ஸோ ஹலோ, வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? கண்டு எப்படி இருக்கீங்கப்பா? மெலிஞ்சிட்டீங்க போல. கனடா போயிட்டு வந்து மெலிஞ்சிட்டீங்க போல. என்ன சொல்லுது கனடா? அடுத்த எப்போ போகிற பிளான்? குளிர் முடிச்சுட்டு போங்கள. ஆளும் அங்கே தான் நின்றவர், கனடாவில் நின்றவர். இந்த 1 month அப்படி தான் வந்ததால் வெட்டி உடுப்பதை பார்க்க. டேய் சரி, இப்படியா வந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கு கனெக்ஷன்? ஓகே இருக்கா? ஆனால் என்னண்டா இந்தியாவை விட இங்கே விலை கூட. ஏ இப்போ அம்மா அப்பா வர பிளான் வருவாவா? சொல்லிட்டீங்களே எங்கள்ட வீடியோவில் வர போகிறாட்ட. வந்துட்டு திரும்ப போவோம். ஒருத்தருக்கு வந்தால் போகிறதுக்கு மனசு இல்லைட்டா. ஏன்னா அந்த குளிர் அங்கே வீட்டை இருக்கணும். இதென்னா சும்மா சுற்றி திரியலாம். ரைட் ரைட். வயசானாக்கள் சரி வராது. வருத்தமில்லாத ஆக்கள் வேலையை போகக்கூடியவன்டா இருப்பேன். நானும் வேலையை கூடியவன்டா இருப்பாங்க. வேலை செய்ய முடியாது. ரைட் ரைட். வீட்டுக்கு போயிட்டு சரி வரா. இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணும். கலெக்ஷன் பார்த்துட்டு எடுத்து வைக்கணும். ஓகேயா கலெக்ஷன்? நல்லா இருக்கு. நல்ல கடை. அங்கே இருக்கிற மாதிரி உடுப்பால் கிடக்கா? அங்கேயா வின்டர் இருக்கு மோஸ்ட்லி. பட் இங்க 2000 முடிக்கலாமா? 2000 முடிக்கலாமா? எவ்வளவு அடிச்சிருக்கு? 2500. ஓ ரெண்டா பிரைஸ் வந்து 3000. பேரல் எவ்வளவு வந்துச்சு? இது ஆஃபர் 3122. பேரல் போட்டு பாருங்க. இந்த அமைதியா இருக்கீங்க. இவர ஒரு அமைதியான ஆள் தானடா. அது சரி, ஓகே பாய். பொறுப்பான ஆளு. இது இங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு வரோம். See you soon. Bye. போயிட்டு வரோம். சரி பாய். பாய். இது வாங்கலாம். இது வாங்கலாம். ஓகே. பாய் பாய் ப்ரோ. சரி, இப்படியோ நாங்கள் உடுப்பையிலையும் எடுத்துட்டு வெளிக்கிட்டுறோம். ஓகே, அந்த மாதிரி புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஓகே இது காட்டுக்கு இருக்கு. ரைட். வெடி இருக்கு. இன்றைக்கு வெடி கொளுத்தி ஒரு பாபிக்கு ஓட்டு போட போகிறோம். போய் பார்ப்போம்.